சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு மளிகை கடைக்காரருக்கு அவர் புதிதாக வாங்கிய சிம் கார்டிலிருந்து கிரிக்கெட் வீரர்கள் விராட் கோலி மற்றும் ஏபி டெவிலியர்ஸ் போன்றோரிடமிருந்து அழைப்புகள் வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கரின் கரியாபந்த் மாவட்டத்தில் உள்ள மளிகை கடைக்காரரான மணீஷ் உள்ளூர் கடையில் ஒரு புதிய சிம் கார்டை வாங்கியுள்ளார். மணீஷ் மற்றும் அவரது நண்பர் கேம்ராஜ் அந்த எண்ணை பயன்படுத்தி வாட்ஸ்அப்பை ஆக்டிவேட் செய்த போது வாட்ஸ்அப் டிபியில் கிரிக்கெட் வீரர் ரஜத் படிதாரின் புகைப்படம் வந்ததை கண்டுள்ளனர். முதலில் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட அவர்கள் அடுத்த சில நிமிடங்களில் வந்த அழைப்புகளை பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாகினர். காரணம், அந்த அழைப்புகள் கிரிக்கெட் ஜாம்பவான்களான விராட் கோலி, ஏபி டெவிலியர்ஸ் போன்றோரிடமிருந்து வந்தவை. உண்மையில் மணீஷ் வாங்கிய எண் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டன் ரஜத் படிதாரின் பழைய தொலைபேசி எண். அந்த எண்ணை 90 நாட்களுக்கும் மேலாக பயன்படுத்தாததால் அது செயலிழந்து மணீஷுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் ரஜத் படிதாரின் கவனத்துக்கு சென்றதும் அவரே மணீஷை அழைத்து, நான் ரஜத் படிதார் பேசுகிறேன், அது என்னுடைய பழைய எண், தயவு செய்து அதை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்று கேட்டுள்ளார். அதற்கு மணீஷும், நான் MS தோனி பேசுகிறேன் என்று கூறி கிண்டல் செய்துள்ளார். கிரிக்கெட் உலகின் முக்கியமான நபர்களுடன் தொடர்பு கொள்ள அந்த எண் தனக்கு அவசரமாக தேவை என்று படிதார் விளக்க முயன்றும் மணீஷ் ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் பொறுமை இழந்த படிதார், சரி நான் போலீஸை அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்துள்ளார். படிதார் கூறியது போலவே அடுத்த 10 நிமிடங்களில் உள்ளூர் காவல்துறை மணீஷின் வீட்டிற்கு விரைந்துள்ளது. அப்போதுதான் தாங்கள் விளையாட்டாக பேசியது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை மணீஷ் உணர்ந்துள்ளார். தாங்கள் பேசியது உண்மையிலேயே விராட் கோலி மற்றும் ஏபி டெவிலியர்ஸ் போன்ற கிரிக்கெட் ஜாம்பவான்களிடம்தான் என்பதை அறிந்ததும் அவர்கள் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்துள்ளனர். காவல்துறையினர் நிலைமையை எடுத்துரைத்த பிறகு மணீஷ் அந்த மொபைல் எண்ணை ரஜத் படிதாரிடம் திருப்பிக் கொடுக்க ஒப்புக்கொண்டார். ஒரு புதிய சிம் கார்டு ஒரு மளிகை கடைக்காரருக்கு அளித்த இந்த எதிர்பாராத அனுபவம் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது.